தொடர் மழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் தாடிக்காரன் கோணம் அருகே தடுப்பணை முற்றிலும் சேதமடைந்தது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் வேலாயுத பெருமாளிடம் கேட்கலாம். வேலாயுத பெருமாள், கூடுதல் விவரம். கண்டிப்பாக. அதாவது குமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மிக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் அதிக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள அணைகள், குளங்கள், நீர்நிலைகள் மிக வேகமாக நிரம்பி வருகிறது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்துள்ள தடிக்கார கோணம் பகுதியில் உள்ள சைபன் பகுதியில் தோவாலை சானல் பகுதிக்கு செல்லும் மேம்பாலத்தின் தூண்களை பாதுகாக்கவும் அதேபோல் நீரை சேமித்து வைக்கவும் ஒரு தடுப்பணை உள்ளது. இந்த தடுப்பணை ஆனது காளிகேசம் கீரிப்பாறையிலிருந்து வரும் காற்றாற்று வெள்ளத்தின் காரணமாக அடித்து செல்லப்பட்டது. இதனால் அந்த தடுப்பணை உடைந்து தடுப்பணையிலிருந்து வெள்ளம் வெளியேறி மீண்டும் ஆற்றுக்கே செல்கிறது. இதனால் தோவாலை சானலில் தண்ணீர் போகும் பாதையில் வேகம் குறைந்து தண்ணீர் செல்வதும் குறைந்து வருகிறது. மேலும் இந்த தடுப்பணை அதிகமாக உடையாமல் இருப்பதற்காக பொதுப்பணித்துறை தடுப்பணையை கண்காணித்து அந்த தடுப்பணையில் உள்ள உடைப்பை சரி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அப்பகுதியில் உள்ள தடுப்பணைகளையும் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். இத்தடுப்பணையிலிருந்து வரும் வெள்ளமானது ஊருக்குள் வராமல் இருப்பதற்கு எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் அப்பகுதியில் தீவிரமாக ஆராய்ந்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.